புதுச்சேரியில் இளைஞர் கொலை வழக்கில் கைதான 4 பேரின் வீடுகளை உயிரிழந்தவரின் உறவினர்கள் அடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், தற்போதைய கள நிலவரம் என்ன? புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்கின்ற விக்கி. ஜிம் ட்ரெயினரான இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே உள்ள ஒரு துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த சக நண்பர்களுடன் ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக அவரது தலை மீது அருகில் இருந்த ஸ்லாப் கல்லை தூக்கி போட்டனர். இதன் காரணமாக ரத்த வெள்ளத்தில் அவர் அங்கிருந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மணிகண்டன் உயிரிழந்ததாக தகவல் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக அதே பகுதியைச் சார்ந்த அசோக், பரணி, கார்த்திக், ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கொலை வழக்கில் ஈடுபட்ட இந்த 4 பேரின் வீடுகளில் உள்ள பொருட்களை அடித்து சூறையாடினர். தொடர்ந்து சோனாம்பாளையம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களின் பிரதான கோரிக்கை என்னவென்றால், இந்த மணிகண்டன் கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேர் மீதும் குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்று இந்த கொலை வழக்கில் மேலும் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட வந்த அவர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா பேசினார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருவதன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் உடற்கூறு ஆய்வுக்காக மணிகண்டனின் உடல் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது. இன்று மாலை அவரது உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ள நிலையில் இன்று மாலை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள், அதாவது கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் வீட்டில் சூறையாடி சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். எழில்குமார், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். வீடுகளை சூறையாடியது குறித்து எதிர்த்தரப்பிலிருந்து காவல் நிலையத்தில் புகார் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கிறதா அவர்கள் மீது? தரப்பில் இருந்து அவர்கள் வீடு சூறையாடப்பட்ட நிலையில் அவர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் தங்களது வீடு சூறையாடப்பட்டது தொடர்பாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் யார் யார் இந்த அவர்களது வீடுகளை சூறையாடுவது என்பது குறித்து போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே கொலை செய்யப்பட்டவர்களின் வீடு சூறையாடப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சாதகமாக காவல்துறையினர் செயல்பட வாய்ப்புள்ளதாக என தற்பொழுது கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே தற்போதைய சூழ்நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பதட்டமான சூழ்நிலை இருந்து வரும் நிலையில் அதாவது இன்று மாலை மணிகண்டனின் உடல் அடக்கம் செய்த பின்னர், அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது எதிரணியை சார்ந்தவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டது தொடர்பாக யார் யார் அவரது வீடுகளில் சூறையாடப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடுவார்கள் எனவும் போலீசார் தரப்பில் நம்முடைய தகவல் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.